ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லா கரெக்டா போட்டுட்டு டெப்ரிசியேஷன்னால 2 மார்க் போச்சுனா கஷ்டம் தானே. ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன்னா என்ன? டெப்ரிசியேஷன்னா ஒரு ஃபிக்ஸ்டு அசெட் கிராஜுவலா அதோட வேல்யூவை லூஸ் பண்றது. இது எதனால மேம் நடக்குது அப்படின்னா there are 3 reasons. WTO ஞாபகம் வச்சுக்கோங்க. Wனா என்ன? வியர் அண்ட் டியர். ஏதாவது பிசிக்கல் டேமேஜ் அந்த அசெட்டுக்கு நடந்துச்சுன்னா அந்த வேல்யூ லூஸ் ஆயிரும். டீனா என்னன்னா டைம் யூசேஜ். லாங் ரன் நம்ம யூஸ் பண்றப்ப அதோட வேல்யூ வந்து லூஸ் ஆயிரும். ஓனா அப்சலன்ஸ். புதுசா ஒரு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி இருக்கிறது அவுடேட் ஆயிரும். இதனாலதான் டெப்ரிசியேஷன் நடக்குது. சோ நம்ம ஜென்ரலா டெப்ரிசியேஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய சில டேர்ம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அசெட். காஸ்ட் ஆஃப் அசெட்னா என்னது? நீங்க நம்ம எக்ஸாம்பிள்ல ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காரை வாங்கி நீங்க ரெடி டு யூஸ் பண்றதுக்கு நடுவுல நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் அந்த மாதிரி எல்லாம். சோ இது எல்லாமே சேர்ந்தது தான் காஸ்ட் ஆஃப் அசெட். நம்பர் 2 வந்து யூஸ்ஃபுல் லைஃப். அந்த காரை நீங்க வாங்கிட்டு வரப்பே இது ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும், இது ஒரு 20 இயர்ஸ் நம்மளுக்கு வரைக்கும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன் உங்க மைண்ட்ல இருக்கும். தட் இஸ் நம்பர் 3 வந்து ஸ்கிராப் வேல்யூ. ஒன்ஸ் வந்து அந்த அசெட்டோட யூஸ்ஃபுல் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அசெட்டை நீங்க யாருக்காவது சேல் பண்றப்பயோ இல்ல அதை டிஸ்கார்ட் பண்றப்பயோ என்ன வேல்யூல அக்கௌண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் ஸ்கிராப் வேல்யூ. யூஸ்ஃபுல் லைஃப் அண்ட் ஸ்கிராப் வேல்யூ இது ரெண்டுமே எஸ்டிமேட்டட் வேல்யூஸ் தான். காஸ்ட் ஆஃப் அசெட் மட்டும் ஒரிஜினல். இந்த டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்றதுக்கு we have 2 methods. ஒன்னு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ரெண்டாவது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். SLM மெத்தட்ல நம்ம டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எவ்ரி இயர் சேமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதை காஸ்ட் வச்சு கால்குலேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு கார் ₹1 lakhக்கு வாங்குறீங்க, அதோட ஸ்கிராப் வேல்யூ ₹10,000 எஸ்டிமேட் பண்றீங்க, அதோட யூஸ்ஃபுல் லைஃப் 9 years எஸ்டிமேட் பண்றீங்க அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் காஸ்ட் ₹1 lakh minus 10,000 divided by 9 years. சோ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10,000 வரும். சோ 10,000ங்கிற வேல்யூ தான் எவ்ரி இயர் உங்களோட டெப்ரிசியேஷன் வேல்யூவா இருக்கும். பட் ஆன் த அதர் ஹேண்ட் WDV மெத்தட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேம் கால் தான் ₹1 lakh. பட் இங்க டெப்ரிசியேஷன் ரேட் வந்து 10%ங்கிறத நீங்க ஆன் புக் வேல்யூ கால்குலேட் பண்றீங்க. சோ இயர் 1ல வந்துட்டு புக் வேல்யூ உங்களுக்கு 1 lakh இருக்கிறதுனால அதுல 10% போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ₹10,000 வந்து உங்களோட டெப்ரிசியேஷன் அமௌண்டா இருக்கும். இதே இயர் 2ல புக் வேல்யூவே உங்களுக்கு 90,000 தான் இருக்கும். அதுல நீங்க 10% போட்டீங்கன்னா உங்களோட டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து 9,000 இருக்கும். So every year this will be following. This is what we known as return and depreciation topic வந்து 11th standard CBSE-லயும் சரி ஸ்டேட் போர்ட்லயும் சரி கிட்டத்தட்ட 5 to 8 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர். ஸோ இதை பர்ஃபெக்டா டீகோட் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஜாயின் மை காம்ரேட் 27 பேட்ச். நீங்க ஜாயின் பண்றதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஆர் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் இப்போ வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கைஸ் யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் சம்திங் ஹியூஜ். ஸோ கன்சிடர் ஃபாலோயிங்.